தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனால் தமிழகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்மார்ட் கிளாஸ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபோக்கஸ் ஆகும். முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூலோட ஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், சினிமா அண்ட் கிரியேட்டிவிட்டிக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ராக்டிக்கலாக நடத்துவார். கரப்ஷன் இல்லாமல் கவர்மெண்ட்டை உருவாக்குவாங்க. அதுக்கு எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஆன்லைன் டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டத்தை உருவாக்குவாங்க. இதனால் நீங்கள் கையில் காசு கொடுக்க தேவையில்ல, ஜிபேல பண்ணால் போதும். முக்கியமாக கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஏதாவது தப்பு பண்ணால் அவருக்கு மட்டும் தண்டனை கொடுக்காம அவர் ஜென்ரேஷனில் வர யாருக்குமே கவர்மெண்ட் பதவி இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. இதனால் கரப்ஷன் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும். விவசாயம் வளர்ச்சிக்கு ஒரு துணையாக இருப்பாங்க. முக்கியமாக டைரக்ட் மார்க்கெட் ஆக்சஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க. அதாவது மிடில் மேனை கட் பண்ணிட்டு டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்டே காய்கறிங்க அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. இதனால் சரியான தொகை விவசாயிகளுக்கு கிடைக்கும். அப்படி சரியான தொகை விவசாயிகளுக்கு கிடைத்தால் ஆர்கானிக் ஃபார்மிங் அதிகமாக நடக்கும். மக்களோட ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். மக்களோட கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வருவாங்க. அதாவது சிட்டிசன்ஸ் என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. உலக அளவில் மருத்துவத்தில் தமிழகம் முன்னுரிமை பெற்றிருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் அதிகமாக நடக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுப்பாங்க. ரூரல் மற்றும் வில்லேஜ் ஏரியாஸில் அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாகும். முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற புது ரூல்ஸை கொண்டு வருவாங்க. முக்கியமாக யூத் பாலிடிக்ஸ் அதிகமாகும். யங் எஜுகேட்டட் பீப்புள் விஜயை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதிகமாக பாலிடிக்ஸ்க்கு வருவாங்க. இதனால் தமிழ்நாடு யூத் பாலிடிக்ஸ் ஸ்டேட்டாக மாறும். ஸ்ட்ராங் லோக்கல் கவர்மெண்ட், அதாவது வில்லேஜ் அண்ட் டவுன் பஞ்சாயத்திற்கு மோர் பவர் கொடுப்பாங்க. இதனால் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக நடக்கும், ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். தமிழ் ஐடென்டிட்டி அண்ட் ப்ரைட், விஜயாலே தமிழ் லாங்குவேஜ், தமிழ் லிட்ரேச்சர், முக்கியமாக ஆர்ட்ஸ் ப்ரொமோட் ஆகும். சினிமா வேர்ல்டு வைட் ரீச் ஆகும். எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் எஜுகேஷன், லீடர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பெருசாக பூஸ்ட் ஆகும். பிஸ்னஸில் மட்டும் இல்லாமல் விஜய் வந்துட்டு அப்புறமா பாலிடிக்ஸ்லையும் உமன்ஸோட எம்பவர்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். மக்கள் டிரான்ஸ்போர்ட் பாஸ், அதாவது ஸ்டூடெண்ட், சீனியர் சிட்டிசன்ஸ், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சிட்டிசனுக்கு ஃப்ரீ அண்ட் டிஸ்கவுண்ட் பாஸ் கொடுப்பாரு. இது சிட்டி பஸ்ஸில் மட்டும் இல்லாமல் மெட்ரோ, ட்ரெயின் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் ட்ராவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஜிட்டல் தமிழ்நாடு 2030 அப்படிங்கிற ஸ்கீம் கொண்டு வருவார். அதாவது ஒவ்வொரு வில்லேஜிலும் டிஜிட்டலை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுவார். ஒரு வில்லேஜ் கூட டிஜிட்டல் நாலேஜ் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணுவார். இதனால் எல்லா வில்லேஜிலும் ஒய்ஃபை ஜோன்ஸ், ஃப்ரீ ஜோன்ஸ் அதிகமாக கொண்டு வருவார். ஸ்மார்ட் கவர்னன்ஸ், ஆஃபீஸ் சிஸ்டம் கொண்டு வருவார். முக்கியமாக ரூரல் வில்லேஜில் டிஜிட்டல் ட்ரைனிங் சென்டரை இம்ப்ரூவ் பண்ணுவார். இதனால் டிஜிட்டல் தமிழ்நாடு 2030 உலகமே திரும்பி பார்க்கும். இந்த காலத்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் ஸ்கில் கேப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏஐ, ரோபோட்டிக், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அனிமேஷன், முக்கியமாக ஸ்டார்ட் அப் ட்ரைனிங் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதனால் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகமாகும். லா அண்ட் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணுவார். ஒரு கேஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா அது எவ்வளவு நேரத்தில் மூவ் ஆகுது அதுக்கான ட்ராக்கிங் ரெக்கார்டை ஏஐ மூலமாக மானிட்டர் பண்ணுவார். முக்கியமாக பப்ளிக் கம்ப்ளைண்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவார். பீப்புளுக்கு போலீஸ் மேலே கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணணும்னா உடனே அந்த ஆப்பில் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை வீடியோ அப்லோட் பண்ண போதும். உடனே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அதுக்கான ட்ராக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு அதுவும் பீப்புள்ஸ்க்கு தெரியணும். இது எல்லாத்தையும் டிரான்ஸ்பரன்சியாக பண்ண ஏஐ யூஸ் பண்ணிப்பாரு. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த தப்பும் நடக்காது. அப்படியே தப்பு நடந்தாலும் அடுத்த நிமிஷமே அந்த தப்புக்கான ஜஸ்டிஸ் கிடைச்சிடும். இது எல்லாமே 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடித்தால் நடக்கும். தளபதி விஜய் முதல்வரான நடக்கும். நீங்க 2026 யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.